இப்ப அதுலயே திரும்ப திரும்ப அவங்க ஏன் அப்புறம் கேக்குறாங்க, இவங்களுடைய ஒப்புதல் இல்லாமலே அமலுக்கு கொண்டு வர முடியுமா கவர்னரோட ஒப்புதல் இல்லாம அப்படிங்கிறாங்க. இப்ப உச்ச நீதிமன்றம் கொடுக்கும்போது சிறப்பு அதிகாரம் 142 சிறப்பு அதிகாரத்தை 142 பயன்படுத்தி கொடுக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன திரும்ப கேக்குறாங்கன்னா, மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னர் ஒப்புதல் தராமலேயே அமலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அதுதான் பண்ண முடியும். அதுதான் சொன்னேன், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். நீங்க வந்து அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தைக்கு அனுமதி கொடுக்காமல் மாநில அரசுடைய உரிமைகளை நசுக்குகிறீர்கள். மாநில அரசுடைய உரிமைகள் எங்கிருந்து வருது? நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து வருகிறது. அவர்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து வருகிறது. சோ அந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து வரக்கூடிய உரிமைகளை, அந்த உரிமைகளை நீங்க வந்து கொடுக்காம அந்த உரிமைகளை நசுக்கும் வகையில ஆளுநர் செயல்படுறார் அப்படின்னும் பொழுது, அதே அரசியலமைப்பு சட்டத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி அவர்கள் அந்த அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். 142